உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வருட பலன்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களை அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த வருட கிரகங்கள் சொல்லும்போது ராகு, கேது, சனி பகவான் மற்றும் குரு பகவான். இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா மீன ராசியில சனி பகவான் சஞ்சரிக்க போறாரு, கும்ப ராசியில ராகு பகவானும், சிம்ம ராசியில கேது பகவானும், குரு மிதுனத்துல ஒரு 5 மாதங்கள் இருப்பாரு, அடுத்த ஒரு 5 மாதங்கள் கடகத்துல இருப்பாரு, அடுத்த ஒரு 3 மாதங்கள் சிம்மத்துல இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு பயிற்சி பலன்கள் இந்த வருஷம் இருக்கு. இந்த வருட கிரகங்களின் கோச்சாரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துது. இப்போ பார்த்தீங்கன்னா 12 ராசி என்பவர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் சனி பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்கு, என்ன மாதிரி கொடுக்குது. அஷ்டம சனி என்ன பண்ணும், 7.5 சனி என்ன பண்ணும், அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணும், கண்டக சனி என்ன பண்ணும், லாபஸ்தானத்தில் கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார். அதே போல் ராகு கேதுகளுடைய பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் இயற்கை சுப கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரகங்கள் தான் எல்லா விதமான மாற்றங்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம படிச்சுட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு என்ன பண்ண போகுது, என்ன கெடுதலை கொடுக்க போகுது, என்ன நல்லதை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசி என்பவர்களும் டீட்டெயிலாக உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருக்க போகிறார், என்ன பலனை கொடுக்க போகிறாரு, சனி பகவான் என்ன பலனை கொடுக்க போகிறார், ராகு கேது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் சில பிரச்சனைகள் வருது. அப்போ அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளில வருது, எனக்கு எதை செஞ்சால் நல்லது நடக்கும், எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குன்னா என்ன செய்யலாம், தொழிலில் ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன செய்யலாம், திருமண தடைகள் இருக்குது, குழந்தை பேர் இல்லாமல் இருக்குது, வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறேன் கிடைக்காம இருக்குது, வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறேன் கிடைக்காம இருக்குது, விளையாட்டுத்துறையில் இருக்கவங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்கள். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான், 5ஆம் இடத்தில் ராகு, பாக்யஸ்தானத்தில் குரு, வருஷத்தில் பிற்பகுதியில் 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாளர், லாபஸ்தானத்தில் கேது. இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னா, நான் நேர்மையாக இருக்கிறேன், நான் நியாயமாக இருக்கிறேன், நேர்மையாக உழைக்கிறேன், நியாயமாக உழைக்கிறேன், ஆனால் யாருமே அது மாதிரி இல்லை, அதனால் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, குடும்பத்தில் எல்லாரையும் நான் தான் வளர்த்து பெரிய ஆளாக்குனேன், எல்லாருக்கும் உதவிகள் செஞ்சேன், ஆனால் இன்னைக்கு அவங்களாம் போய் என்னை நல்லா என்னை மதிக்க மாட்டுறாங்க, என்னை எதுக்கும் உதவிக்கு கூப்பிட மாட்டுறாங்க, உதவி பண்ண மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய துலா ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய நிலையே மாறப்போகுது. அப்போ உங்களுடைய நிலை மாறினா என்ன ஆகும், எல்லாருமே உங்களுக்கு பக்கம் நின்று உங்களுக்காக இருந்து உங்க கூட இருந்து எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுக்கு ஒரு பேர் புகழும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்க போகுது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாக்யஸ்தானத்தில் குரு. இந்த பாக்யஸ்தானத்துல குரு இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் கிடைக்கும். அந்த பெயர் புகழ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, வேலை சம்பந்தமான விஷயத்துல ஒரு அங்கீகாரம் வரும், ஒரு சம்பள உயர்வு வரும், உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும், அதன் மூலமாக ஒரு வாழ்க்கை தரம் உயரும், ஒரு வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, கார் வாங்கி வீட்டில் நிப்பாட்டும் போது என்ன பண்ணுவாங்க எல்லாரும், பரவாயில்ல இவரும் நல்லா சம்பாதிக்கிறார் போல இருக்கு, இவரும் நல்லா இருக்காரு போல இருக்குன்னு எல்லாரும் பழைய மாதிரி உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பேர் புகழ கொடுக்குற மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த 2026ஆம் ஆண்டுல இருக்கு. இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பார். சார் அதை மட்டும் தீர்ந்துட்டா போதும் சார், எனக்கு அதான் பெரிய பிரச்சனை, எனக்கு அந்த கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், அதற்கான முயற்சிகளை செய்யணும். இதுல துலா ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா நேர்மையா இருக்குது.
சார் நேர்மையாக இருக்கக்கூடாது சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நேர்மையாக இருக்கணும், தொழிலில் லாபத்தை சம்பாதிக்கணும், நேர்மையாக சர்வீஸ் பண்ணுங்க, லாபம் அதிகமாக சம்பாதிங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த வருஷம் நீங்கள் தொழில் பண்ணுறவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய லாபத்தை அதிகப்படுத்துங்க. ஏற்கனவே ஒரு பொருள் விற்கிறீங்க, அதில் எல்லா பொருளையும் 20% இன்க்ரீஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக இது நடந்தே தீரும். இதை செய்யுங்க, இந்த வருஷத்துலேருந்து உங்களோட கடன் பிரச்சனை தீரும். அதே மாதிரி தொழிலில் புதிய முயற்சிகள் பண்ணுங்க. இருக்கிற கதையே ஓட்டிக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்துட்டு இருக்கீங்க, அதை மட்டும் மாற்றிட்டீங்கன்னாவே சிறப்பு. காரணம் என்ன நினைக்கிறீங்கன்னா, சார் ஏற்கனவே நஷ்டம் இதில் இருக்குது, அதில் போனால் மட்டும் என்ன லாபம் சம்பாதிச்சிட போகிறேன், இதை செஞ்சால் மட்டும் என்ன லாபம் சம்பாதிச்சிட போகிறோம், உங்கள் மனசுக்குள்ளேயே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிக்கிறீங்க. இது வரைக்கும் செஞ்சு பார்க்கல, ட்ரை பண்ணி பார்க்கல. அந்த மாதிரி புதிய யுக்திகளை ட்ரை பண்ணி அதில் மூலமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தொழில் செய்கிறவங்களுக்கு இருக்குது, வேலை செய்கிறவங்களுக்கு இருக்குது. அந்த முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் குடும்ப உறவுகள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சார் தம்பிக்காக நான் செலவு பண்ணேன் தப்பா சார், எங்கள் அப்பாவோட கடனை அடைச்சேன் தப்பா சார், எங்கள் அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தேன் தப்பா சார், கேட்குறதெல்லாம் ரைட் தான். ஆனால் உங்களுக்கு நீங்கள் என்ன முடியும், அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிறது நல்லது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கடன் வாங்கி மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க உங்கள் பேரெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் கடைசியாக ஒரு வேலை இல்லை, கடனை யார் கட்டுறது, தொழில் இல்லை, கடனை யார் கட்டுறது அப்படின்னு கேட்டால் அங்கே பதில் இருக்காது. அப்போ அந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்கன்னா அப்போ உறவுகள் கிட்ட நீங்கள் ஒரு லிமிட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இந்த வருஷம் இருக்கும். நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க, ஏற்கனவே புரிஞ்சிருக்கும். அதை எப்படி செயல்படுத்த தெரியாமல் இருக்கேன் சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் அது என்ன லிமிட்டேஷன், நான் என்ன செய்ய போகிறேன்னு யோசித்து அதன் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதே போல் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் எப்போவுமே கொஞ்சம் கரடுமுரடான பாதை தான் இருக்கும். வரக்கூடிய மனைவியோ வரக்கூடிய கணவரோ உங்களை விட ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபராக தான் இருப்பார். அப்போ என்ன ஆகும், அதில் சில பேருக்கு நல்லபடியாக போயிட்டு இருக்கு, சில பேருக்கு என்னன்னா சில பிரச்சனைகள்னால பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அவங்க எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் சொல்றது கரெக்டு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. நான் நேர்மையாக இருப்பேன், நான் கேள்வி கேட்பேன், நான் அப்படி தான் இருப்பேன்னா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் திருமண வாழ்க்கை இல்லாதவர்கள், திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருஷம் குருவுடைய பார்வையினால திருமண யோகம் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் இந்த காலகட்டத்தில் பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இந்த 9ஆம் இடத்துல இருந்து குரு பார்க்கறதுனால உங்களுக்கு யாராவது ஒரு உதவிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும், சேர்ந்து வாழ்றதுக்கான அமைப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த 5ஆம் இடத்துல கூடிய ராகு, 11ஆம் இடத்துல கூடிய கேது வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாடு சம்பந்தமான அலுவல்கள், பிஸ்னஸ் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம். இந்த 6ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் உங்களுக்கு இந்த வருஷம் அனைத்து விதமான கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார். அப்போ கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குன்னா இந்த வருஷம் தீரும். பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது தீரும். கணவன் மனைவிக்குள்ள கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்கு, அது தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே போல் போட்டி தேர்வுகள், அதாவது யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு, இதெல்லாமே ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. உங்களுக்கு கவர்மெண்ட்டில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் அரசியலில் இருக்கீங்க, துளாராசியாக இருக்கீங்கன்னா அதில் ஒரு பேர் புகழ் கிடைச்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய முக்கியமான வருஷமாக இருக்கும். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. மொத்தத்தில் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு வாழ்க்கையில அடுத்த படி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்க போது அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சாரத்தை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய பலன்கள். உங்க ஜாதகத்துல கிரகணிகளை நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான நற்பலன்களும் தீய பலன்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஜாதகத்துல எல்லா கிரகத்தையும் வச்சு சேர்த்து வச்சு பார்க்கணும். முக்கியமாக தசாபுத்தி பலன்கள், ஒரு மனிதன் வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்க போகுது, அதுமாரி என்ன கர்ம பலன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கக்கூடியவர்கள், கேது திசை நடக்கக்கூடியவர்கள், புதன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் எப்போவுமே வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் இருக்கும். அதே போல் சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் குருவுடைய திசை கூட சில பேருக்கு மோசமான பலன்களை கொடுத்துருக்கு. அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம்.
இதில் பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது, இது வந்து ஒரு பியூர் சயின்ஸ். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன